அன்பார்ந்த சக்தி தியாகராஜன் யூடியூப் நேயர்களே வணக்கம். 9/11/2025 முதல் 15/11/2025 வரைக்குமான வார பலன்களை இன்றைய யூடியூப் சேனலில் நாம் பார்க்க உள்ளோம். அன்புக்குரிய மேசராசி நேயர்களே, இந்த வாரம் முதல் ஆரம்ப 2 நாட்களில் தொழில் சார்ந்த சுப செலவுகளும் சுப செய்திகளும் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு நண்பர்களால் நன்மையும் ஆதாயம் இந்த வாரம் உண்டு. மேலும் புதிய தொழிலை எதிர்பார்த்திருப்பவர்கள் அதற்கான முதலீடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கான பணம் பொருளாதாரம் உங்களுக்கு கிட்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வார இறுதி நாட்கள் சில வயதான சிலருக்கு பல் மற்றும் கண் வைத்தியம் செய்ய வேண்டியது அவசியம் ஏற்படலாம். ரிஷப ராசி நேயர்களே, அன்புக்குரிய ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு 9-10 தேதிகளில் பணவரவு உண்டு. சிலருக்கு கடன் வாங்கும் அமைப்பு ஏற்படும். சிலருக்கு காதல் வசப்படக்கூடிய தன்மையும் காதல் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு 11-12 தேதிகளில் பணவரவு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் சில பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீண் விரைய செலவுகள் ஏற்படும். வேலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் இந்த வாரம் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசி நேயர்களே, 13-14 ஆகிய இந்த தேதிகளில் 13-14 ஆகிய இந்த தேதிகளில் பேச்சில் கவனம் தேவை. வரவும் செலவும் உங்களுக்கு இந்த வாரம் சமமாகவே இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு தங்கம் வாங்க இந்த வாரம் ஏற்ற வாரமாக இருக்கிறது. அதுவும் 10ஆம் தேதி தங்கம் வாங்குவதற்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கிறது. அஷ்டமத்து சனி என்பதால் பேச்சில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு அநேகமாக நல்ல லாபம் நன்மை உண்டு. அன்புக்குரிய கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இப்போ கன்னிராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் 11-12 ஆகிய தேதிகள் 11-12 ஆகிய தேதிகள் உங்களுக்கு பணவரவு உண்டு. உங்களுக்கு சில பேருக்கு அதாவது ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படும். உங்களுடைய தாய் தகப்பனாருக்கு சிலருக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்கும். உங்களுக்கு அருகில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு சென்று செவ்வாய் வெள்ளி தோறும் விளக்கு போட்டு வணங்கி வருவது மிகவும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய துளாராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இந்த வாரம் உங்களுக்கு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வரும். 12-13 ஆகிய தேதிகள் உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்கும். செல்போன் மூலம் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை அறிவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு 9ஆம் தேதி சந்திராஷ்டமமாக இருக்கிறது. 10ஆம் தேதி மதியத்துக்கு பின் உங்களுக்கு அதாவது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உங்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலம் கையெழுத்து போடுதல் மூலம் ஏதேனும் பத்திரப்பதிவுகள் செய்கிறது மூலமாக உங்களுக்கு வருவாய் உண்டு. அன்புக்குரிய தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக ஆரம்பத்தில் முதல் 2 நாட்கள் சந்திராஷ்டம் வந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த வாரம் குருவோடு சேர்ந்து குரு சந்திரன் சேர்க்கை இருப்பதால் மிகச்சிறப்பான வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். உங்களுக்கு அதாவது சந்தை வியாபாரம், அதாவது நடைபாதை வியாபாரிகள், சந்தை வியாபாரிகள் ஆகியோருக்கு மிகவும் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் எக்ஸ்போர்ட் வியாபாரம் மற்றும் வெளியூர்களுக்கு சரக்கு வாங்கி அனுப்பக்கூடிய வியாபாரிகளுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. மேலும் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தொழிலாளர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு சம்பள உயர்வு, பண உயர்வு, பொருளாதார உயர்வு போன்றவை இருக்கும். பூ மற்றும் பழ வியாபாரிகள் நற்பலன்களை அடைவார்கள். மகர ராசி நேயர்களே,
உங்களுக்கு இந்த வாரம் 10, 11, 12 ஆகிய தேதிகள் சுபகாரியங்கள் பற்றி பேச்சுகள் நடக்கும். உங்கள் வீட்டில் சுபகாரியம் செய்வது மிகவும் உத்தமமாக பலன் இருக்கும். கல்யாணம், காதுகுத்து போன்ற சீமந்தம் போன்ற பல்வேறு விசேஷங்களை பற்றி பேச்சுகள் இருக்கும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் 10, 11, 12 தேதிகள் மிகவும் நல்ல தேதிகளாக இருக்கிறது. ஆனால் இந்த வாரத்தின் கடைசி 13, 14 தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் நல்ல வாரமாக இருக்கிறது. 10, 11 தேதிகளில் மாணவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் கல்வி மூலம் தேர்ச்சியடைந்து பாராட்டுகளை பெறுவார்கள். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். தொழில் சார்ந்து வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு வார ஆரம்பத்தில் வீண் செலவுகள் உண்டு. திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய கிழமைகள் பணவரவு, வாகனம் வாங்கும் அமைப்புகள் உண்டு. 13, 14 தேதிகள் உங்களுக்கு வீண் அலைச்சல், மனக்குழப்பம் போன்றவை ஏற்படும். எனவே உங்களுக்கு நீங்கள் ஸ்ரீ விநாயகரை வணங்கி வருவது மிகவும் நன்மை அளிக்கும். மிக்க நன்றி, வணக்கம். இதுதான் இவ்வாரத்துக்கான உங்கள் ராசி பலன். அடுத்த வாரம் மீண்டும் புதிய பலன்களோட சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வார பலன் உங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.